ஹலோ எவ்ரிவன், ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி ஆர்ஆர்பியோட அஃபீஷியல் சைட்லேயே நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே இது ரியலாக ஃபேக் அப்படின்ற ஒரு பெரிய டவுட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியலான நோட்டீஸ் தான். ஆர்ஆர்பி ராஞ்சி வெப்சைட்டில் இந்த நோட்டீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ராஞ்சி வெப்சைட்டோட சர்வர் ரொம்ப டவுனாக இருக்குது, நிறைய பேர் செக் பண்ணிட்டு இருக்கிறதுனால. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு செக் பண்ணி பாருங்கள், இல்லை நைட்டுக்கு மேலே செக் பண்ணி பாருங்கள். அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு இந்த நோட்டீஸ் அப்படிங்கிறது அப்லோட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஆர்ஆர்பியோட எந்த ஜோன்லேயாவது நமக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அப்லோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது உண்மையான டேட்டா தான். ஆர்ஆர்பி தான் நமக்கு இந்த விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ ஆர்ஆர்பி ராஞ்சியில் நமக்கு இந்த டேட்டா இருக்குன்னா அது உண்மையான டேட்டா தான். ஸோ இது வந்து ஒரு ரியலான டேட்டா தான். சரியா? சரி, இப்போ இந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இந்த லெவல் 1 குரூப் டியோட எக்ஸாம் வந்து சிபிடி எக்ஸாம் வந்து நவம்பர் 17, 2025 டிசம்பர் எண்டு வரைக்கும் நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் நடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னையிலேருந்து நமக்கு கையில் வந்து ஒரு 70-80 நாள் இருக்குது. ஸோ இதுவே வந்து போதுமான ஒரு டைம் தான். ஸோ அதனால் பதட்டப்பட வேணாம். ஸோ இந்த 70 to 80 டேஸ்க்கு முன்னாடி நமக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்போ இந்த ஒரு 70 டேஸில் நம்ம வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு 50-60லேருந்து உங்களால் வந்து பார்த்தோன்னா ஒரு 80 தாண்டிலாம் கொண்டு போக முடியும். சரியா? ஸோ அதனால் கான்ஃபிடன்ஸை விட்டுறாதீங்க. ஸோ ஹோப் கரெக்டான டைரக்ஷனில் போயிட்டுருக்கீங்க. ஸோ விட்டுற வேணாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பிகினருக்கான 60 டேஸ்க்கான ஒரு பிளான் வந்து பர்ஃபெக்டாக போட்டு கொடுத்துருந்தேன். அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அது யாரும் பார்க்கல அப்படின்னா, சரி ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் வந்து ஒரு பிகினர் லெவலில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் தெளிவாக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கான வீடியோ லிங்க் மேலே கொடுக்குறேன். ஸோ இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். சரியா? ஒன்று. ரெண்டாவது, சயின்ஸ் தான் எனக்கு வீக் அப்படிங்கிறவங்களுக்கு சயின்ஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் ரெடி பண்ணிட்டேன். சரியா? ஸோ அது இன்னும் 1 or 2 டேஸில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். சரியா? என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சயின்ஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோ அப்படிங்கிறதையும் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்டர்மீடியட். சரியா? ஸோ ரொம்ப நாளாக படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு 2 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற கேட்டகரி, 2க்கும் மேற்பட்ட வருஷங்கள் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஆர்ஆர்பி தான் என் டார்கெட். ஸோ அதில் நான் கிளியர் பண்ணி போகணும். என்னோட ஸ்கோர் ஒரு 50-60 தான் இருக்குது, நான் எப்படி 80 மார்க் எடுக்கிறது? ஸோ அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் நான் வந்து ஒரு பிளான் அப்படிங்கிறத டிசைன் பண்ணி ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ அப்படிங்கிறத இன்னொரு 1 or 2 டேஸில் கொடுத்துட்றேன். ஸோ அதனால் இந்த 60 to 70 டேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கோல்டன் சான்ஸ். சரியா? ஸோ இந்த டைமை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாலே நீங்கள் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான மார்க் அப்படிங்கிறத வாங்கிடலாம். சரியா? ஸோ அதனால் விட்டுறாதீங்க. ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, ஆர்ஆர்பி குரூப் டியோட கோர்ட் கேஸ் போயிட்டுருக்குது. ஸோ அதோட நெக்ஸ்ட் ஹியரிங் October 13 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நவம்பர் 17 எக்ஸாம்னு சொல்லி ஆர்ஆர்பி இப்போவே அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சரியா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஆர்ஆர்பி வந்து அந்த கோர்ட் கேஸ் போட்டதெல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்காமல் அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இதுக்கான ரியாக்ஷன் என்ன நடக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி நமக்கு தெரியல, கொஞ்சம் நாள் கழித்து தெரியும். அப்படி ஏதாவது ரியாக்ஷன் நடந்தது அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நமக்கு எக்ஸாம் நடத்த போகிறது யாருன்னா ஆர்ஆர்பி போர்டு தான். ஸோ அந்த போர்டு என்ன சொல்கிறா, நவம்பர் 17 அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டான். சரியா? அந்த டேட்டில் வந்து நமக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டோம். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் மூவ் ஆன் ஆகி ஆகணும். சரியா? ஸோ வேறு வழி இல்லை. ஸோ இதுவே வந்து கோர்ட் வந்து அஃபீஷியலாக வந்து இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டுக்கோ அல்லது இந்த எக்ஸாம் டேட்டுக்கோ ஏதாவது ஒரு அப்போஸ் தெரிவித்தாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். சரியா? ஸோ கோர்ட் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு அவங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி எக்ஸாம் வந்து இந்த டேட்டில் நடக்கும் அப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி டேட் ரிலீஸ் பண்ணால் ஏதாவது இஷ்யூ வரும் அப்படின்றதெல்லாம் அவங்க ப்ரிடிக்ட் பண்ணாமலாம் இந்த டேட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மேபி அவங்க இந்த டேட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறத பார்க்கும்பொழுது ஸோ அவங்க இந்த டேட்டில் நடத்தி முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஹோப் இல்லாமல் அவங்களால இந்த டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ எனிவே இவங்களே வந்து டேட்டை மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸை ரிலீஸ் பண்ணாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் போக போகிறோம். சரியா? ஸோ இப்போ இன்றைக்கி டேட்லேருந்து உங்களுக்கு ஒரு 70 நாள் கையில் இருக்குது. இந்த 70 டேஸை எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? அதை வச்சுட்டு நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த 70-80 நாள்லேயே உங்களால் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமை கிளியர் பண்ணுற லெவலுக்கு வர முடியும் அப்படிங்கிறதான் நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ அதுக்கு மேலே எக்ஸாம் டேட் தள்ளி போனாலும் சரியா? ஸோ இல்லை அந்த டேட்லேயே நடந்தாலும் இல்லை உங்களுக்கு டிசம்பர் எண்டில் எக்ஸாம் வந்தாலும் ஸோ எப்படி வந்தாலும் உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்கள் அந்தளவுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னும் போது தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் போட்டுட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயங்களை செஞ்சாலே போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் பயப்பட வேணாம். இந்த 60-70 நாள் அப்படிங்கிறத நல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ப்ராப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த குரூப் டின்ற இந்த ஒரு டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு மேத்ஸ் ரீசனிங் அப்படிங்கிறது ஒரு வைட்டல் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. சரியா? ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அவுட் ஆஃப் 55 நீங்கள் 55க்கு 55 எடுக்கணும். சரியா? இப்போ சயின்ஸோ அல்லது சோஷியலோ, சரியா, அதாவது சயின்ஸோ அல்லது ஜென்ரல் அவேர்னஸோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி
கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற அந்த ப்ராபபிலிட்டி இருக்குல்ல அது ரொம்ப கம்மி. ஆனால் நீங்கள் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் மேத்ஸ் ரீசனிங்கோட கொஷின் இப்படி தான் வரும்னு சொல்லி நீங்கள் இங்கேருந்தே உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரியா? அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். 55 அவுட் ஆஃப் 55 எடுக்க முடியும். அதனால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த 55 அவுட் ஆஃப் 55 விட்டுறாதுங்க. மேத்ஸ் ரீசனிங்க்கு சரிபாதி டைமை ஒதுக்குங்க, சயின்ஸ் அண்ட் சோஷியலுக்கு மீதி டைமை ஒதுக்குங்க. கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி பண்ணும்போது கிளியர் பண்ண முடியும். ஸோ கிளியரா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் இந்த நோட்டீஸில் வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எக்ஸாம் டேட் அண்டு சிட்டி, ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த 10 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி 4 நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆதார் லிங்க்டு பயோமெட்ரிக் அத்தன்டேஷன் அப்படிங்கிறது நடக்கும். இதுக்கு முன்னாடி NTPC கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் அல்லது மினிஸ்ட்ரியல் எக்ஸாம், JEE எக்ஸாம் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதிருப்பீங்கல்ல, ஸோ அது எல்லாத்துலேயுமே இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணாங்க. சரியா? ஸோ இதெல்லாமே ஆஸ் யூஷுவல் அவங்க கொடுக்குறது தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இம்பார்ட்டண்டான அப்டேட்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நவம்பர் 17 அப்படிங்கிறத இன்னையிலேருந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. சரியா? எக்ஸாம் டேட் இந்த கோர்ட் கேஸ்னால் தள்ளி போனாலும் நீங்கள் பயப்படக்கூடாது. அதே இல்லை, நார்மலாக இந்த டேட் 17 டு டிசம்பர் எண்டுக்குள்ளார நமக்கு நடந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் பதட்டப்படக்கூடாது. ஸோ இந்த 70-80 நாளுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த நோட்டீஸ் ரிலீஸ் ஆனது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அதனால் நீங்கள் வந்து தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். போதுமான டைம் உங்கள் கையில் இருக்குது. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.